இதுவரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் ஈரானுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்து கால அவகாசத்தை அறிவித்து கொண்டிருந்தவர். ஆனால் முதல் தடவையாக ஈரான் IRGC படைப்பிரிவால் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இரவு 8 மணியோட அந்த கால அவகாசம் முடிவுக்கு வருது. இதுக்கு பிறகுதான் ஈரானுடைய உண்மையான தாக்குதல் எப்படி இருக்கும் என்றதை அமெரிக்கா பார்க்க போகுது. அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்பட்டு ஒரு மோசமான தாக்குதலை ஈரான் நடத்த இருக்குன்னு சொல்லி பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா விடுத்த எச்சரிக்கையும் தாண்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கால அவகாசம் ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவுக்கு வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி நாளை இரவோட எங்களுடைய கால அவகாசம் உங்களுக்கு முடிவுக்கு வருதுன்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை கைவிடுற மாதிரியான தீர்மானங்களை தொடர்ச்சியாக அறிவிச்சு வருது, நேட்டோ உறுப்பு நாடுகள். ஆனால் நேட்டோவை இந்த போருக்குள்ள இழுத்து விடுற மாதிரியான ஒரு சில தாக்குதல் சம்பவங்கள் கடந்த சில நாட்களில் பதிவாகி இருந்தது. இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு. நேட்டோ உறுப்பு நாடுகள் எல்லாருமே சேர்ந்து, இப்போ நாங்கள் அமெரிக்காவோட சேர்ந்து செயற்பட போகிறது கிடையாதுன்னு சொல்லி பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் சொல்லி எல்லா நாடுகளும் அறிவிச்சு கொண்டிருக்கு. ஆனால் இந்த எல்லா நாடுகளும் சேர்ந்து, நேட்டோ உறுப்பு நாடுகள் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துற மாதிரியான அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகுமா சொல்லி சந்தேகப்படுற மாதிரியான ஒரு மிசைல் தாக்குதல் இன்றைய நாளிலையும் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களையும் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதலாவது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நெருக்கமான நட்பு நாடுகளுக்கு கோபத்தில் ஒரு கருத்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நீங்களே கற்றுக்கொள்ளுங்க. அமெரிக்காவுக்காக நீங்க இதுவரைக்கும் முன் வந்தது கிடையாது. இதுக்கு பிறகு உங்களுக்காக அமெரிக்கா முன்வர போறது கிடையாது. உங்களுக்கு இந்த போர் காரணமா எரிபொருள் பிரச்சனை இருக்கு, பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, நெருக்கடியை சந்திச்சு இருக்கிற அதுக்கு இந்த போர் தான் காரணம் என்ற மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற 2 தெரிவுகள் இதுதான் சொல்லி பிரிட்டன் உட்பட நெருக்கமான நட்பு நாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 தெரிவுகளை அறிவிச்சிருக்கிறார். முதலாவது, பெட்ரோல் டீசல் பிரச்சனை இருக்குமா இருந்தா அமெரிக்காட்ட அதிகளவான கையிருப்பு இருக்கு, உங்களுக்கு தேவையா இருந்தா பணம் கொடுத்து எங்கள்கிட்ட இருந்து நீங்க பெட்ரோல் டீசலை வாங்க முடியும் சொல்லி தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு பெட்ரோல் டீசல் தேவையா இருந்தா, எரிபொருள் தேவையா இருந்தா ஹோமோஸ் நீரிணைக்கு நேரடியா நீங்களே போய் உங்களுக்கு தேவையான எரிபொருளை எடுத்து வர முடியும். ஈரானை நாங்கள் கிட்டத்தட்ட அழிச்சு இருக்கிறோம், இதனால உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்க போறது கிடையாது. உங்களுக்கு பெட்ரோல் டீசல் தேவைன்னு சொன்னா ஹோமோஸ் நீரிணைக்கு நீங்களே போய் உங்களுக்கு தேவையான எரிபொருளை நீங்களே எடுத்து வர முடியும் என்ற மாதிரி 2 தெரிவுகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னா எந்த ஒரு நாடும் உதவி செய்யாமல் இருக்கு என்ற அதிருப்தி அவருக்கு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் நடத்தின ஊடக சந்திப்பிலையும் இந்த மாதிரி நட்பு நாடுகள் உதவி செய்யாமல் இருக்கிறது சம்பந்தமா சில விமர்சனமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. போர் எப்ப முடிவுக்கு வரும், அமெரிக்காவினுடைய அடுத்த நிலைப்பாடு எப்படி இருக்கும், தரைப்படை களமிறக்கப்படுமான்ற மாதிரியான நிறைய கேள்விகள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இன்றைக்கும் கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், இந்த போர் எதிர்வரப்போற ஒரு சில கிழமைகளுக்கு நீடிக்க முடியும். அமெரிக்காவினுடைய தீர்மானம் எப்படி இருக்கும்ன்றதை பகிரங்கமா சொல்ல முடியாது. போர் நடக்கிற காலகட்டங்களில் எதிரிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா போர்ல வெற்றி அடைய முடியாது. அமெரிக்காவுக்கு 15 தெரிவுகள் இருக்க முடியும். அதுல எதை வேணும்னு சொன்னாலும் அமெரிக்கா நடைமுறைப்படுத்தும் என்ற மாதிரி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். ஆனா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு கருத்து அமெரிக்காவினுடைய ஊடகங்கள்ல இன்னைக்கு பேசப்பட்டிருந்தது. தனக்கு நெருக்கமானவர்களுக்கு சொல்லி இருக்கிறாராம், இந்த பிரச்சனை இப்படியே நீடிச்சு போய்கொண்டு இருக்கு என்று சொன்னா அவருக்கு ஒரு டைம் லைன் இருந்தது. ஒரு 4 கிழமைகள்ல இருந்து 6 கிழமைகளுக்குள்ள இந்த போரை முடிவுக்கு வரணும் என்ற மாதிரி ட்ரம்ப் எதிர்பார்த்திருந்தாராம். ஆனா இந்த போர் தொடர்ச்சியா நீடிச்சு கொண்டு இருக்கு. எதிர்பார்க்காத மாதிரியான சம்பவங்கள் ஈரானில் செய்யப்பட்டு வருது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதை குறிப்பிட்டிருந்தார். இப்போ ஹோமோஸ் நீரிணை தொடர்ச்சியா மூடப்பட்டிருக்கு. ஹோமோஸ் நீரிணை திறக்கப்படாத பின்புலத்திலையும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் விரும்புகிறேன் என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு நெருக்கமான சில நபர்களுக்கு சொல்லி இருக்கிறார் சொல்லி அமெரிக்க ஊடகங்கள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்னன்னு சொன்னா ஈரானுக்குள்ள தேசிய பாதுகாப்பு பேரவை இன்றைக்கு கொடுத்திருக்கிற அனுமதி என்னன்னு சொன்னா ஹோமோஸ் நீரிணையை பயன்படுத்துற கப்பல்களுக்கு கட்டணம் அறவிடுறது சம்பந்தமா ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்ற மாதிரியும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அதுக்கான சட்டம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இப்ப தேசிய பாதுகாப்பு பேரவை அந்த சட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கு. எதிர்காலத்தில் அதுல பயணம் செய்யற கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். ஓமானோட சேர்ந்து ஈரான் இந்த செயற்பாட்டை நடைமுறைப்படுத்த இருக்கு என்ற மாதிரி இன்றைக்கு ஈரான் ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எப்படியா இருந்தாலும் இந்த போர்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு சார்பா மேற்குலக நாடுகள் யாருமே களமிறங்குற மாதிரி இல்ல. தொடர்ச்சியா அவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரான்சுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை சொல்லியிருந்தார். எந்த விதமான பிரயோசனமும் இல்லாத ஒருத்தன் என்ற மாதிரி
ஒரு விமர்சனமான கருத்தை வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தார். என்ன சொன்னால், சில நாட்களுக்கு முதல்ல எங்களுடைய படையை வந்து நாங்கள் களமிறக்க போகிறது கிடையாது, எங்களுடைய தளங்களை நீங்கள் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி பிரான்ஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தது. நேற்றைய நாளிலேயும் ஸ்பெயினுடைய பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இந்த போர் நடவடிக்கைகளுக்காக எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி. இன்றைக்கு இத்தாலி அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சில நாட்களுக்கு முதல்ல அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இத்தாலியில் இருக்கிற ஒரு தீவை பயன்படுத்துறதுக்கு, அந்த நாட்டினுடைய வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்ததாம். ஆனால் அந்த அனுமதியை வந்து நாங்கள் மறுத்திருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு இத்தாலி வந்து பகிரங்கமாக அறிவிச்சிருந்தது. இத்தாலி ஊடகங்கள் இப்படியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் இன்னைக்கு பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி மேற்குலக நாடுகள் எல்லாமே தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருது. குறிப்பாக இத்தாலியில் வந்து முன் அனுமதி கேட்கப்படாம அந்த போர் விமானங்கள் பறந்திருக்கு. போர் விமானங்கள் வானத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் கதவை திறங்கன்னு சொல்லி வீட்டு வாசல் கதவை தட்டுற மாதிரி தான் அமெரிக்கா இந்த மாதிரி அனுமதி கேட்டிருந்தது. அப்படி சில தேவைகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடியும், இந்த போர் நடவடிக்கைகளுக்காக எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு இத்தாலியும் மறுப்பு தெரிவிச்சிருக்கு என்ற செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான பல நாடுகளும் தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்து வருது. இந்த போர் எங்களுடைய போர் கிடையாது என்றதுதான் ஐரோப்பிய நாடுகளினுடைய தொடர்ச்சியான ஒரு நிலைப்பாடு. ஆனா இந்த நாடுகளை எப்படியாவது இந்த போருக்குள்ள இழுத்து விடுற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா கடந்த சில நாட்களையும் பதிவாகி இருந்தது, இன்றைக்கும் பதிவாகி இருந்தது. ஐரோப்பிய நாடுகள் சொல்றதையும் விட நேட்டோ உறுப்பு நாட்டின் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தா, ஒரு நாட்டின் மேல தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தா ஒட்டுமொத்த நேட்டோ மேல தாக்குதல் நடத்தப்படுதா கருதப்படும். இப்ப எக்ஸ் என்ற ஒரு நாடு ஈரான் சொல்லி சொல்லுவோம், ஈரான் வந்து நேட்டோ உறுப்பு நாடு மேல தாக்குதல் நடத்துமா இருந்தா அது வந்து ஒட்டுமொத்த நேட்டோ மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்ற அடிப்படையில் பிரான்ஸ், ஜெர்மன், அமெரிக்கா, யூகேன்னு சொல்லி எல்லா நாடுகளுமே களமிறங்கி ஈரானை தாக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகும். இப்ப இஸ்ரேல் மேல தொடர்ச்சியா ஈரானும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கு. ஆனா ஏன் நேட்டோ உறுப்பு நாடுகள் களமிறங்கலன்னு சொன்னா அது நேட்டோவினுடைய போர் கிடையாது, இஸ்ரேல் நேட்டோவினுடைய உறுப்பினரும் கிடையாது. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல, வளைகுடா நாடுகள் மேலேயும் தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தப்படுது அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கின்ற அடிப்படையில். இப்ப நேட்டோவுக்கும் அதுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது. என்று சொன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் நேட்டோவினுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா துருக்கி மேல நடத்தப்பட்டிருக்கிற ஒரு தாக்குதல் என்றது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. அதனால பெரிய அளவான சேதங்கள் கிடையாது, மிசைல் தாக்குதல் முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது சொல்லி சொல்லப்படுது. ஆனா வந்து அந்த மிசைல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, துருக்கி என்றது நேட்டோவினுடைய நிரந்தரமான ஒரு உறுப்பு நாடு. 32 நாடுகளில் உறுப்பினராக இருக்கிற ஒரு நாடு துருக்கி மேலே வந்து ஒரு மிசைல் தாக்குதல் முயற்சி இன்றைய நாளிலையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இது 3வது இல்லாட்டி 4வது சந்தர்ப்பம். இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு 4வது சந்தர்ப்பமாக இந்த மாதிரியான மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. நேட்டோவினுடைய மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அதை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் சொல்லி துருக்கி அறிவிச்சிருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது வந்து எங்கள் மேல பழி சுமத்துறதுக்காக வேற யாரும் நடத்தி இருக்கிற, அமெரிக்காவோ இஸ்ரேலோ நடத்தி இருக்கிற தாக்குதல் என்ற மாதிரி ஈரான் குறிப்பிட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, ஈரானுக்கு தெரியும் துருக்கி மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தா நேட்டோ மேல நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். அப்ப ஒட்டுமொத்த நேட்டோ நாடுகளும் களமிறங்கி ஈரானை தாக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாகும்ன்றது ஈரானுக்கு தெரியும். அப்ப இந்த தாக்குதலை உண்மையிலேயே நடத்தினது யாரு என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஈரான் சொல்லியிருந்தது எங்களுக்கும் இதுக்கு இடையில சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி. ஆனா துருக்கி சொல்லுது எங்கள்ட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, என்னதான் நாங்கள் நட்பு நாடுகள், நாங்கள் நடுநிலையில் இருக்கிற ஒரு நாடுன்ற மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தாலும் இது வந்து ஈரான்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற மிசைல்ன்றதை உறுதி செய்யறதுக்கான ரேடார் ஆதாரங்கள் கூட எங்களால் சமர்ப்பிக்க முடியும் சொல்லி துருக்கி அறிவிச்சிருந்தது. ஆனா எந்த விதமான சேதங்களும் கிடையாது. இந்த தாக்குதலுக்கு பின்னால நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. முதலாவது, இதுக்கான காரணமா சொல்லப்படுறது இஸ்ரேல் மேல ஈரான் நடத்தி கொண்டிருக்கிற மிசைல் தாக்குதல் தவறுதலா சில நேரங்களில் துருக்கிக்குள்ள போய் விழுந்திருக்கலாம் என்றது. 2வது, ஈரானை இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தி இருக்கலாம். நேட்டோவினுடைய உறுப்பு நாடாக இருக்கிற துருக்கி வந்து பயன்படுத்துகிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நேட்டோ உறுப்பு நாடுகளால் பயன்படுத்தப்படுற ஒரு சிஸ்டம். எதிர்காலத்தில் சில நேரத்தில் வேற ஏதாவது ஒரு நாட்டின் மேலே மிசைல் தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு நிலம் உருவாகுமா இருந்தால், நேட்டோ உறுப்பு நாட்டின் மேலே தாக்குதல் நடத்த வேண்டிய நிலம் உருவாகுமா இருந்தால், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்து என்று சொல்லி பார்க்கறதுக்காகத்தான் ஈரான் துருக்கி மேலே ஒரு மிசைல் தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதெல்லாமே கன்ஸ்பிரசி தியரி, உறுதிப்படுத்தப்படாத விஷயங்கள். இந்த மாதிரியான நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஈரானுடைய குற்றச்சாட்டு சொன்னா நேட்டோவை தூண்டி விடுறதுக்கான முயற்சி என்றது. ஆனா எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, ஈரானுக்குள்ள இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற மிசைல் சொல்லி துருக்கி சொல்லி இருந்தது. துருக்கி தொடர்ச்சியாக எடுத்து கொண்டிருக்கிற எச்சரிக்கை சொன்னா இது 4வது சந்தர்ப்பம் என்ற மாதிரி சொல்லப்பட்டு இதே மாதிரியான முயற்சிகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படுமா இருந்தா பொறுமையா பார்த்து
கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பொறுமையா பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றதனுடைய அர்த்தமா நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, துருக்கி நேட்டோ உறுப்பு நாடு. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தா ஆர்டிகல் 4 நடைமுறைக்கு வரும். 32 நாடுகளும் சேர்ந்து அவசரமான ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும். நேட்டோ உறுப்பு நாட்டின் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்ற பட்சத்தில் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த 32 நாடுகளும் கூடி எடுக்கிற தீர்மானம் ஆர்டிகல் 5 நடைமுறைப்படுத்துறது. அதாவது எல்லா நாடுகளும் நேட்டோ உறுப்பு நாடுகளும் சேர்ந்து எந்த நாடு தாக்குதல் நடத்தி இருந்ததோ அந்த நாட்டின் மேல ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு கூட்டு தாக்குதலை நடத்துறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, ஈரான் மேல 32 நாடுகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்துற மாதிரியான ஒரு தீர்மானம் சில நேரங்களில் எடுக்கப்படலாம். துருக்கி மேல தொடர்ச்சியான இந்த மாதிரியான மிசைல் தாக்குதல் சொல்லப்படுற மாதிரி ஈரானால நடத்தப்படுமா இருந்தா, இந்த நேரம் ஈரானுடைய IRGC படைப்பிரிவு இன்றைக்கு விடுத்திருக்கிற ஒரு முக்கியமான எச்சரிக்கைன்னு சொன்னா, அமெரிக்க நிறுவனங்களுக்கு நாளைக்கு இரவு 8 மணி வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசம் என்று சொன்னா, ஈரான் மேல தொடர்ச்சி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வீடியோவை போட்டிருந்தார். கிட்டத்தட்ட 900 கிலோகிராம் பங்கபஸ்ட குண்டுகளை அமெரிக்கா பயன்படுத்தி இருந்தது. இதுக்கு வழக்கமாக சொல்லப்படுற அதே காரணம் சொல்லப்பட்டிருந்தது. இஸ்வஹான்ல அணுசக்தி தளம் இருக்கு, 500 கிலோகிராமுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்டிருக்கிற யுரேனியம் இருக்கு. ஆனால் பொதுமக்களை இலக்கு வச்சு நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் சொல்லி ஈரான் 2 நாளையும் அறிவிச்சிருந்தது. இதுக்கு முதலையும் அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் எடுத்துக் கொண்டிருந்தோம். அந்த மாதிரியான எச்சரிக்கைகளை அமெரிக்கா கண்டுகொள்ற மாதிரி இல்லை. ஈரானுக்குள்ள பொது இடங்கள் மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. இதனால அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் மேல நாளைக்கு இரவு 8 மணிக்கு பிறகு தொடர் தாக்குதல்கள் IRGC படைப்பிரிவால் ஆரம்பிக்கப்படும் சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 18 நிறுவனங்களினுடைய பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சில ஊடகங்கள்ல சொல்லப்படுது. அதுல ஆப்பிள் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட், IBM, டெஸ்லா இந்த மாதிரியான முக்கியமான முன்னணி நிறுவனங்களினுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த நிறுவனங்களினுடைய கட்டடங்கள்ல வேலை செய்யற பணியாளர்களை உடனடியா அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்க, அந்த இடத்தை சுற்றி பொதுமக்கள் இருப்பீங்களா இருந்தா பொதுமக்களும் அந்த இடத்துக்கு பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொல்லியும் ஈரானுடைய ராணுவம் கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. நாளைக்கு இரவு 8 மணிக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகள் மேலேயும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு குவைத்தினுடைய கப்பல் ஒன்று துபாய்க்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்புல சேதமாகி இருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. சீனாவுக்கு எரிபொருள் ஏற்றி கொண்டு போக இருந்த கப்பல் என்ற மாதிரி சில ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. சவுதி அரேபியால 2 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. வீடுகள்ல சேதம் பதிவாகி இருக்கிற சம்பவங்கள் நடந்திருக்கு. துபாய் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்ல 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு இலங்கையர், 2 இந்தியர்கள், ஒரு பங்களாதேஷ் பிரஜைன்னு சொல்லி 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. சில கட்டடங்களுக்கும் சேதங்கள் பதிவாகி இருக்கு. தொடர்ச்சியா மத்திய கிழக்கு நாடுகள் மேலேயும் ஈரானுடைய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்க போகுது என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.